யாராச்சும் செய்திருப்பாங்களா உங்களுக்கு? செய்தபடியே தானே வந்திருக்கேன். என்ன கேள்வி கேட்குற மொக்க கேள்வி என்ன நினைக்கிறீங்க? பாருங்க வீட்டு அங்க போய்க்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு. சாரியா லெஹங்காவாம என்ன ஹங்கான்னு எனக்கு சரி இல்லைன்னு சொன்ன 3 நாளைக்கு முதல்ல கூப்பிட்டு நேரத்துக்கு வாங்க கூப்பிட்டு என்னப்பா செய்றீங்க? இல்ல எனக்கே கேட்கல, கொஞ்சம் சத்தமா கழிச்சீங்கன்னா தானே கேட்கும். எடுப்பினம் தான் இருந்தாலும் 2-3 பேர் செய்தா 2-3 பேர் தான் சொல்லுவாங்க. இந்த பொய்யும் சொல்லுவீங்க. அவ கதைங்க பாப்போம். என்ன வணக்கம், சோமா இருக்கேன், சாப்பிட்டீங்களா? என்ன கலரா இருக்கும்? ரெட்டா இருக்குமா? கண்டுட்டீங்கன்னா ஆமா சரி. மிது சங்காவா? மிது சங்கர் இல்ல வாரம் பேர் மாத்தி சொல்றோம். பேர் மாத்தி சொல்றா, பேர் கூட ஞாபகம் இல்ல. அதே சர்ப்ரைஸ் நான் பேர் அது ஷார்ட் நேம் பழகி அது உண்மையா. சரி ஷார்ட் நேம் சொல்லுங்க. பாடி கொலோன்னு ஹே ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணும் ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், நாங்க வந்து EK சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம். தெரியுமாங்களா? முதல்ல தெரியாதானே? ரைட், ஓகே. அப்ப என்ன மாதிரி போகுது? என்ன மாதிரி போகுது? குழப்புறாங்களா? போட்டு டயர்ட் ஆகுறாங்கல்ல? போட்டோ எடுத்து பெரிய வேலை செய்யறாங்கல்ல? சரி ஓகே. என்னன்னு சொன்னா இவ்வளவு வேலைக்குள்ளேயும் இன்னொரு வேலை செய்ய சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்கணும். சரியா? அப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு என்ன செய்ய போறோம்? கதைங்க கதைச்சதான் அங்க வீடியோ விடுவோம். ஐயோ கடவுளே, பெருசா காய்க்கணும்ல, காய்களை சொல்லி விடுவோம். எல்லாருக்கும் வணக்கம் 2 சொல்லி விட்டீங்கன்னா வீடியோ ஓடும். கதைங்க வா. காய் அங்க சவுண்ட் வரக்கூடாது, இப்ப மூக்குல. ஓகே ரைட். கதைக்கணும், அப்பதான் நாங்களும் கொஞ்சம் உஷாரா செய்யலாம். எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். என்ன செய்ய வந்திருக்கும்? சர்ப்ரைஸ் சொல்லணும். கொஞ்சம் சத்தம் அங்க முன்னுக்கு அங்க பார்த்து தொண்டடிச்சிட்டு ஏன் என்ன செய்ய விட்டு வேணும்? போட்டோ எடுக்க தானே விட்ட வேணும், கத்த விட இல்லையே. பாட்டு படிக்க விட்ட வேணுமா? இசைக்குழு நடக்க போகுது போல. என்ன நடக்க போதா? சரி ஓகேயா. ரைட். என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் சர்ப்ரைஸ் பண்ணட்டாமான்னு சொல்லி இங்க பாருங்க, கிஃப்ட் சாமான்கள் எவ்வளவு வந்துடாக்குன்னு சொல்லி அடுக்கி விட்டுருக்கு. பயப்பட தேவையில்ல, கூலான இல்லைங்க. ஏன் பயப்படுவான்? அதுக்குள்ள 2 மனுஷன் தான் நிக்குது. இந்த இதுக்குள்ள ஒரு மனுஷன், அதுக்குள்ள ஒரு மனுஷன் நிக்குது. சரியோ? பொம்மை இல்ல ரோபோ கொண்டு தரக்கே இல்ல. சரியா? கூலான இல்லைங்க, நாங்கள் ஆணையெல்லாம். சரியா? இப்போ டிஸ்டர்பா இருந்தா எல்லாம் கொஞ்ச நேரம் அங்கால திரும்பி இருந்தீங்கன்னா காய்ச்சி போட்டு விடுவோம். அப்படி இல்ல திரும்ப வேண்டாம். சரி ஓகே. என்னன்னு சொன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் சாமான் தந்து அனுப்பியிருக்கணும். ஆறா இருக்கலாம். நீங்க முதல்ல எதிர்பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் வருமாண்டு? நானே கதைச்சு தொண்டையெல்லாம் நோவுது. கொஞ்சம் நீங்க கதைச்சாதான் நல்லா இருக்கும். சரியா? அப்ப கதைங்க பாப்போம். என்ன வணக்கம், சோமா இருக்கேன், சாப்பிட்டீங்களா? அப்படியா? கதைங்க. இதை பற்றி தான் கதைக்கணும், வேற என்ன கதைக்கிற? உங்க பாத்துக்கொண்டு உங்களை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். காய்ச்சிடுங்க, காயன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த லைவ் போய் கொண்டிருக்கான். சொல்லுங்க 1 2 3. சொல்லுங்க. எனக்கே கேள்வி. பாவம் லைவ் எல்லாம் போட்டு அந்த பெரிய கேமரா கொண்டு நிறைய வேலை செய்யக்குள்ள காய்ன்னு சொல்லுங்க. ஒட்டே ஒரு வார்த்தை காய். சரி, நாங்க இப்படி செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குதான் சம்பளம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்கு. இப்படி செய்யலைன்னா போங்களா, நான் இல்லைன்னு வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. இல்லையோமோ? என்ன சொல்றீங்க நீங்க?
உண்மைதானே? ரைட். அப்ப கொஞ்சம் சத்தமா காய்ச்சாதான் அங்கேயும் கேட்கும். எங்க கேமராமேன் துடிக்கிறேன், கொஞ்சம் சத்தமா காய்க்கிறா, சத்தமா காய்க்க முடியும். அப்ப நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரி வருமானு எதிர்பார்த்தீங்களா? அன்றைக்கு எதிர்பார்க்கல. ஆராய்ச்சி செய்திருப்பாங்களா உங்களுக்கு? செய்தபடியே தானே வந்திருக்கேன். என்ன கேள்வி கேட்கிற, மொக்க கேள்வி நினைக்கிறீங்க? அப்படிதான் கொஞ்சம் சில வேலை இருந்துட்டு எங்களுக்கு டென்ஷன் ஆகுதானே. சரி, ஓகே. எதிர்பார்க்கல. அப்ப வந்ததுல சந்தோஷமா ஃபர்ஸ்ட்? ஓகே, சரி, ஓகே. யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்திருக்கலாம்? யாரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, பொம்மை ரெண்டும் வைப்ல நிக்குது. உங்களை வச்சு ஒரு டான்ஸ், நல்லா டான்ஸ் பண்ணுவீங்களாம்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா டான்ஸ் பண்ணுவீங்களாம்னு கேள்விப்பட்டோம். போய் அங்கால வச்சு ஒரு டான்ஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி வந்தோடனே டான்ஸ் வைப்ல இந்த பொம்மையை கீழே விழுத்திரு. நான் நினைச்சா உடஞ்சிட்டாக மாட்டேன். சம்பளத்துல கழிக்க போறாங்களாம் நினைச்சேன். நல்லா காலம் கழிக்கல. சரி, ஓகே. கெஸ் பண்ணுங்க. ஆறா இருக்கலாம்? கொஞ்சம் சத்தமா காய்ச்சாங்க, லைவ்ல விளங்கும். மெக் ஒண்ணும் இல்லையா கொடுக்க உங்களோட லைவுக்கு போடுறதுக்கு? அப்ப நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம். அவ கதைக்கிறா இல்லையே, இப்படி செய்ய அண்ணா போட்டு வதைக்கிறாங்க அண்ணா, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சத்தமா கதைங்க. அப்பதானே இன்றைக்கு மட்டும்தான் அவர் ஒரு அரை மணி நேரம் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருவோம். சரியா? பாருங்க, கோவிச்சுக்கு ஒண்ணு நிக்குது, அது ஓட போகுது. சரி, சரி, ஓகே. ஆறா இருக்கலாம் சொல்லுங்க. லேட் ஆகுது, நேரம் போகுது. அதையாச்சும் பெருசா சொல்லட்டாம். கேமராமேன் சொல்றேன். கேமராமேனா அது யாரு? அவர் நிறைய காய்க்கிறார். பாதிக்கப்பட்டவரா? விளாங்குது. ஓகே, சரி, ஓகே. காய்ச்சி விடுமா ப்ளீஸ் அம்மா. எங்களுக்காண்டி அவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கணும். ஒருத்தருக்குமே அங்க கேட்காது என்ன நடக்குதோ முணுமுணுத்து கொண்டிருக்காங்களா நினைப்பாங்க. சரி, இங்க வேர்த்து கொட்டுது. நான் கதைச்சு சொல்லுங்க. வேற இருக்கலாம்? நெஞ்சால வாங்க கொஞ்சம். அப்படி இல்லைங்க. வா, ஓகே. ஆறா இருக்கலாம்? பாய் தலவாணி இருந்தா கொண்டு வாங்க. போட்டு படுத்து இருந்தா கொண்டு அவங்க சீரியஸா தான் ஒண்ணும் செய்யல. பாய் தலவாணி இருந்தா போட்டு படுத்து நாங்க அவ யோசிச்சோன்னா சொல்லுவோமா? வருதா? ஓஹோ, சரி. ரைட், சொல்லுங்க. யாரா இருக்கலாம்? இப்ப உங்களுக்கு பிடிச்சாங்க. இப்ப சர்ப்ரைஸ் செய்யறேன்டா, நல்லா க்ளோஸ் ஆனாக்கள், உங்களுக்கு பிடிச்ச ஆனாக்கள் தானே செய்வாங்க. இன்னும் செய்ய இல்ல. அப்ப செய்திருக்கலாமல்ல இந்த முறை? எனக்கு வேற ஒரு ஆள் இருக்கு டவுட். அந்த ஆளை சொல்லுங்க. டவுட் பண்றா. இப்ப கெஸ் பண்ணதான் சொன்னாங்க. இந்த ஆள் தானு சொல்ல சொல்லல. சொல்லுங்க. மிதுவண்ணா. யாரு மிதுவண்ணா? யாரு? இங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஸ்ரீலங்கால எந்த ஒரு சாமானுமே வேற இல்ல. எங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கணும் இல்ல? ஃபாரின்ல நிறைய பேர் இருக்கணும் இல்ல? ரைட். அப்ப ஃபாரின்ல இருந்து தான் சாமான் வந்திருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தருமே செய்யல. சரியா? அவர் தான் எங்களை செய்ய சொல்லி எங்களுக்கு பே பண்ணி சாமான் எல்லாம் வாங்கி தந்தவர். சோ அவரா இருக்காது. எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து தான் வந்தது. யாரா இருக்கலாம்? அப்ப இந்த வாங்க, வெக்கப்படாதீங்க. அங்க ஒருத்தரும் இல்ல, உங்களை பார்த்து அவங்க ஒண்ணும் செய்யல. யாரா இருக்கலாம்? வேர் தொழுகுது, ஃபேன் ஒண்ணும் இல்லையாப்பா? ஐயோ, கொஞ்சம் சொல்லி விட்டீங்கன்னா நாங்க போயிருவோம். இல்லைன்னா இதுல நிப்போம். நீங்க ஒரு ஆளை தானே சொல்லுங்க. இல்ல நிறைய பேர் செய்திருக்கணும். உங்களுக்கு நாங்க முதலாவது குழு கொடுத்தாச்சு. ஸ்ரீலங்கால இருந்து இந்த பார்சல் வரையில முதலாவது குழு கொடுத்தாச்சு. சரியா? ஸ்ரீலங்கால இருந்து பார்சல் வரையில பார்சல் வந்து வெளிநாட்டுல இருந்து இருக்கு. இவ்வளவு சம்பந்தம் இருக்கு. சோ வெளிநாட்டுல இருக்கிற ஆராய்ச்சி ஒரு ஆளை தான் நீங்க சொல்லணும். உடனே மிதுவண்ணாண்டா மிது என்ன பிளைட்ல இருந்த வந்தவர் இப்ப இறங்கி வந்தாரா? எல்லாரும் வர மாட்டோம். சரி, அதைத்தான் கேட்கிறோம். ஆரா இருக்கலாம்? சரி, இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு டான்ஸ் ஒன்று ஆடி போட்டு. ஐயோ, என்ன அதுக்கு மட்டுமே இவ்வளவு சவுண்ட் வருது. வீடியோ எடுத்தா சர்ப்ரைஸ் சொன்னாலும் அங்க பாத்து கொண்டிருக்கணும். அவே இந்த போன்ல பாத்து கொண்டிருக்கணும். அவே சொல்லிச்சு நாம் போனோன்னு ஒரு டான்ஸுக்கு ஆட வைங்க கொண்டு. இப்ப ஆடிட்டு வந்துருவோமா? ஐயோ, ரைட். ஆடி போட்டு என்ன ஃபேன் பக்கியா இருக்கு என்ன உள்ளுக்குள்ள. ரைட், ஓகே, ஓகே, ரெடியா? கைத்தட்டுங்க, டான்ஸ் ஆட போயிடும். குலுக்கே சிறுக்கே வட்டிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே பொறால என்ன முழுங்கே.
ஓகே தேங்க்யூ. ஆமா. நல்ல நல்ல குத்து டான்ஸ் ஆடி இந்த மேடையெல்லாம் பிஞ்சது. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம். ஆடின 2 அக்கா மேர்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி. தங்கச்சி மேர்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ரைட். இப்ப என்னண்டா நாங்க எங்கட கதைக்குள்ள வருவோமே. யோசிச்சீங்களா என்னது ஆறு செய்திருப்பாங்க? நான் உங்களை ஆட விட இல்ல, ஆடைக்குள்ள யோசிக்கதான். நீங்க ஆடத்தானே சொன்னீங்க. சரி ஆடைக்குள்ள யோசிக்கும். சரி ஆறா இருக்கலாம் சொல்லுங்க. நேரம் போது இல்ல எங்களுக்கு. எனக்கு அவையெல்லாம் டவுட். ஆறாக்கள் நான் சொன்னாக்கெல்லாம் டவுட். ஃபாரின்ல இருந்து வந்திருக்கம்மா. இது ஸ்ரீலங்கா இல்ல. ஃபாரின்ல இருந்து ஃபாரின்ல இருந்து கடைசி கட்டத்துல வெராட்டி. நீங்க வெராட்டி அது எனக்கு தெரியாது. அது செய்தாக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. உங்க பாருங்க வீட்டு அங்க போய்க்குள்ள தாரேன் உங்களுக்கு பேசாம. ஓகேயா? சரி. அப்ப ஒரு கிஃப்டா பிரிச்சு பாப்போமா? பிரிக்கக்குள்ள ஆறாருன்னு சொல்லணும். சரியா? சரியா. ஓகேயா ரைட். எடுத்துட்டு வாங்க. முதல்ல அதை கொடுங்க. என்ன கண் தெரியுது இல்லையா? ஓகே கொடுங்க கொடுங்க. ரைட். வேமா பிரிங்க பாப்போம். கஷ்டமா இருக்கா? ஓகே பிரிச்சுலாம். என்ன என்னவா இருக்கும் இது? போட்ச். ரைட் வெரி குட். நல்ல பிள்ளை. நல்ல கெஸ்ஸிங். ஆனா ஆட்கள் யாருன்னு தான் கெஸ் பண்றீங்க. பிள்ளைன்னு சொல்றீங்க போல. உங்களுக்கு இல்லையா? அது இவாவுக்கு தான் கொடுத்துட்டு போகணும். சம்பளம் தர மாட்டேனா? சரி ஓகே. பிரிச்சு பாருங்க. சத்தமா நிக்கிறீங்க நீங்க. ஓகே அங்க காட்டுங்க, அங்க வீடியோ காட்டுங்க எல்லாருக்கும். ரைட். கைய கைய தட்ட மாட்டீங்களாமா ஒருத்தரும்? பல பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. ரைட். என்ன சாமான்? இதுதான் முக்கியமான ஒரு சாமான். என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. இவ பிரிச்சுட்டா. இவளுக்கு தேவையான ஒரு சாமான் என்ன? இல்லாட்டியும் இருப்பினும் இது இல்லாம இருக்க மாட்டேன். என்ன சொல்லுங்க. நான் அப்படி இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்படி இல்லையா? இருக்குமா? வெரி குட். ரைட். பிரிச்சாங்க எல்லாரும் காட்டுங்கவா. கைய கைய தட்டுங்க உனப்பா. அப்பதான் ஒரு ஃப்ளோல போவோம். போன வைக்கலாம். மேக்கப் ஆன ஆல்ரெடி நிறைய போட்டு தான் இருக்கணும். எடுத்து காட்டுங்க. எடுத்து ஹெய்ராக்கள் எடுத்து காட்டுங்க. அது என்ன சாமான்? இது வந்து ஐயோ என்ன வேணாம் எனக்கு தெரியல. வைங்கவா. சரி அப்படியே காட்டி விடுங்க எல்லாருக்கும். லேட்டா அது இல்லோ. சரி உங்களுக்கு தேவைப்படும் தானே? யூஸ் பண்ணுங்கவா. இகே சர்ப்ரைஸ் டெலிவரி இப்படி தந்தா நேச்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பள்ளியா வருவீங்க. ஓகே ரைட். என்னவா இருக்கும்? அமர்த்தி பாம் ஏதோ மிஸ்டேலுக்கு மீறானுக்கு போர் நடக்கலாம். பாமக்கு தந்தாங்களோ தெரியல. அமர்த்தப்படுதுதான். என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. ஐயோ இவோட்ட இருந்து ஒரு கதை வாங்கி எடுக்கிறதுல எனக்கு சிவம் போயிரும் போல இருக்கு. சரி என்ன இருக்கும்? இல்லாட்டி ஏதாவது திருக்குறள் சொல்லி விடுறீங்களா? ஒரு பாட்டு படிச்சு விடுறீங்களா ப்ளீஸ்? லைவுக்காண்டி உங்களோட குரல் வாய்ஸ கேட்க எல்லாரும் ஆசைப்படுவீங்க. ஓட மாட்டேன். யாராவது ஓடுவீங்களா பாட்டு படிச்சா? இல்லையே. நீங்க ஓடுவீங்களா? என்ன இப்பதான் ஓட வாயால கதையை எடுத்து வைக்கிறேன். நீங்க ஓடுவீங்கடா. என்ன கதை இப்ப? சரி பிரிப்பமா. என்ன இருக்கும்? உடுப்பா இருக்குமா? சரி பிரிப்பமா. பிரிப்பம். ஓ கண் தெரியாது. ரைட். அங்க காட்டுங்க எல்லாருக்கும். என்ன சாமான்? சாரியா? லெஹங்கா. ஓகே லெஹங்காவாம். என்ன கங்காண்டே எனக்கு கண்டது. சரி தான் நான் போட்டுருக்கேன் லெஹங்கா. அப்படியா? ஓகே ஓகே. கியூட்டா இருக்கா? சரி அடுத்த கிஃப்ட். அது இல்லப்பா, அது மற்றது. சரி இது என்னவா இருக்கலாம்? சாமான் குவிஞ்சு கொண்டு வருதா? நிறைய சாமான் இருக்கு. சரி இது என்னவா இருக்கலாம்? அமர்த்தி பாருங்க உங்க ஆசை. தொட்டு இது பெட்டி இடக்குள்ள தெரியல. ஓகே பிரிக்கட்டா? நீங்க பிரிக்கிறீங்களா? இல்ல அதானே. சரி ஓகே. பூ முடுப்பு தான். ஏன்னா அடுத்து காட்டுங்க பாப்போம். ஓபன் பண்ணீங்களா? கையை தட்டுங்க ப்ளீஸ். எப்படியா? சாரியா எனக்கு தெரியாதானே. ஓகேயா ரைட். அங்க காட்டுங்க. இதுதான் சாரி. சாரியா? அது தெரியல. உங்களுக்கே தெரியல. அப்ப எனக்கு என்னன்னு தெரியும். சாரிதான். ஓகே அப்படியா இருக்கா? டெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் என்னன்னு இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? போர் அடிக்குதா? இல்லையே. நான் வச்சிருக்க மாட்டேன். சரி நான் என்னவா இருக்கும்? தூக்கி பாருங்க லைட்டா. அவ்வளவு பெரிய பாருங்க. அவ்வளவு பாருங்க. சில நேரம் பாம்பண்டா வெயிட்டா இருக்கும். பாம்பு பள்ளி எதுவும் அடைச்சு விட்டுருக்காங்களோ தெரியல. யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல அப்படி சேர்ப்பாங்களா? அப்படிங்க விடுறான். ஐயோ
என்னவா இருக்கும் தெரியல. சரி பிரிப்போமா? லேட் ஆகுதல்லோ. பொம்மை. வெரி குட். கையை தட்டுங்கப்பா. கெஸ் பண்ணிட்டா. ரைட். சவுண்ட் கேட்டா தானே கையை தட்டுறதுக்கு என்ன? அதுவும் சரிதான். இனி வரைக்கும் ஒரு மைக் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க என்ன கலரா இருக்கும்? ரெட்டா இருக்குமா? கண்டுட்டீங்க. ஆமாட்ட சரி. இதுகளை உடனே காணுங்கோ. ஆனா ஒரு கதை கேட்டா சொல்லாதீங்க. ரைட். ஓபன் பண்ணுங்க. இதையாச்சு. இதுவும் கஷ்டமா? கையை தட்டுங்கவா. எடுக்கக்குள்ள ஓகேன்னு சொன்ன பிறதான். ஓகே. ஓகே சொல்லுங்க. ஓகே ரைட். தூக்கி காட்டுங்க அத. ஓகே பிடிச்சிருக்கா? சந்தோஷமா? ரைட். என்னப்பா செய்றீங்க ரெண்டு பேரும்? எனக்கு இங்கே அவர் பிரிக்க விடையில உங்களை கெஸ் பண்ணதான் பட்டு இருக்கு. பிரிச்சு பிரிச்சு கெஸ் பண்ணணும். இதுவும் பட்டி தான். இதுவும் பட்டி தான். எல்லாம் பட்டி தான். பட்டிக்குள்ள தான் பேரும் என்னண்டாலும். சரியா பிரிக்கட்டா? இதுவும் அதேதான். உடுப்பு உடுப்பா வந்து சேருது. என்னன்னு தெரியல. அப்ப ஜோதிச்சு பாருங்க. ஒரு ஆள் செய்திருந்தா ஒரு உடுப்பு தான் வரும். நிறைய பேர் செய்திருக்கலாம். நான் சொன்னாலோ பொருள்ல இருந்து செய்திருக்கலாம். நிறைய சாமான் செய்திருக்கணும். அப்ப எல்லாரையும் சொல்லணும். ஆறாருலாம் அட்டை பேர்னா 12 பேரா அடிச்சு தள்ள வேண்டியான். இதுல நிக்கிற பேரையா அடிச்சு தள்ளி விடுங்க. சரியா? அதான் சொன்ன அதுல நிக்கிறாங்க. நீங்க தான் இல்லையா? எல்லாத்த பேரும் ஒரு பேரா எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதி வாசிப்போம். ரைட். ஓபன் பண்ணுவோம். ஓகே. ஓகே போச்சு. இன்னொரு ஃப்ரேம். இன்னொரு சரி ஃப்ரேம் வாயில வந்துட்டு ஃப்ரேம் தான். அது பார்க்க தெரியுதானே ஃப்ரேம் உங்களுக்கு வந்தோடனே தெரியும் தானே? ரைட். அதை பிரிச்சா கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு அதான் டவுட். அதுதான் டவுட். அதை வச்சுக்கொள்ளுங்கவா. சரி இப்ப நாங்க கதைப்போம். அப்ப யாரா இருக்கலாம் இவ்வளவு சாமான் வாங்கி தந்தான்னு சொல்லிக்குள்ள ஒரு ஆளா இருக்காது. நிறைய 2-3 உடுப்பு வந்திருக்குல்ல. ஒரு ஆள் 2-3 உடுப்பு எடுக்காது. இல்ல எனக்கே கேட்கல. கொஞ்சம் சத்தமா கதைச்சிங்கன்னா தானே கேட்கும். எடுப்பினம் தான் இருந்தாலும் 2-3 பேர் செய்தா 2-3 பேர் தான் சொல்லுவோம். நாங்க நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க. நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நாங்க என்ன பொய் சொல்லி கொண்டு அதிரிறோம் எல்லாரும். நீ கெஸ் பண்ணுங்க. நேரம் போது இல்ல சொல்லி விடுங்க. 4-5 வார்த்தை சொல்லி விட்டாதானே நாங்களும் இல்லாட்டிக்கு பிள்ளையண்டா பிள்ளைன்னு சொல்லுவோம். சரியண்டா சரியான்னு சொல்லுவோம். இல்லையண்டா அங்க செய்து விட்டாக்கள்லாம் மலது கொண்டிருக்கணும். எனக்கு அவே இல்ல. ஆறாக்கல்லடா. ஆறு அவேதான் நான் சொன்னேன். 6 ஆள் சொல்லுங்க. ஆறு அந்த அவேந்த ஃபேமிலி. ஆர்ட் ஃபேமிலி. அதான் நான் பேர் சொன்னா எனக்கு தெரியாது. இன்னொருக்கா சொல்லுங்க. ஆக்கள தெரியாது. மிது சங்க. மிது சங்காவா? மிது சங்க. மிது சங்கர் இல்ல வாரு பேர் மாத்தி சொல்றேன். பேர் மாத்தி சொல்றா. பேர் கூட ஞாபகம் இல்ல. அதே சர்ப்ரைஸ் இருக்கு. நான் பேர் ஷார்ட் நேம் பழகி அது உண்மையா. சரி ஷார்ட் நேம் சொல்லுங்க. இப்பதான் சத்தம் வருது. நாங்க எடுப்போம் சத்தம். இல்ல நம்ம மத்த பேரை சொல்றேன். சர்மிதா. சர்மிதா கடை. சர்மிதா கடை விலங்கேல அண்ணா அட்டிக்கோணு மாதிரி இருக்கேன். குத்தோணு அப்படி இல்ல. சரி சொல்லுங்க. யாரன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம கேக்குதுதான். எனக்கு கேட்க இல்ல. அங்க இருக்கு இந்த காது. இந்த அதுல இருக்கு. அந்த லைவ் போடுற இடத்துல இருக்கு. சொல்லுங்க. லேட் ஆகுது. டென்ஷன் ஆகுதா? இல்லதானே ஜாலியா தானே இருக்கு. டென்ஷன் ஆனதான் பிரச்சனை. ஆனா டென்ஷன் ஆகணும். டென்ஷன் ஆக மாட்டேன். நீங்க எப்ப டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றீங்களோ அப்பதான் நாங்க வீட்டா போவோம். ஆயிட்டா சரி ஓகே. அப்ப யாரா இருக்கலாம்? அவேர ஃபேமிலியில தான் டவுட். அப்ப வேற ஒருத்தரும் செய்திருக்க வாய்ப்பு இல்லையா? அப்ப செய்தாக்கள் அங்க அழுது கொண்டிருக்கணும். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு எல்லாம் இப்ப பாருங்க விளையாட்டு 2 பேரும். சரி ஓகே. சொல்லட்டா? என்ன ஆண்டா? சரி நான் சொல்ல. அந்த பிரேமி பாதை சொல்லுங்க. நான் சொல்லல. நீங்க ஆண்டா சந்தோஷமா சொல்லணும். என்ன சொல்றது? சரி சரி சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்பிரஷனோட சொல்லணும். சொல்லுங்க. சரி ஓகே. நாங்க சொல்றோமா? சொல்றோமா? அந்த பிரேம இல்ல சொல்றோமா? சரி சொல்லுங்க. இல்ல இன்னொரு கெஸ் பண்ணுங்க. ஐயோ சரி ஓகே. லேட்டா தானே. அப்ப இன்னொரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வருமா இல்லாட்டி சொல்லி போட்டு ஏலாங்களுக்கு என்ன? சரி ஓகே. அப்ப நீங்க செய்தாக்கள் அளப்போறனமே என்னடாங்கட பேரை சொல்றீனமே இல்லையண்டு. ஐயோ குறைனஜாங்களே தெரியாதா? நாங்க கன நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இவோட காய்ச்சி கொண்டிருக்கோம் நம்ம அவட வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு. ஆனா சொல்றா இல்ல. செய்தாக்களை சொல்றா இல்ல. அப்ப எவ்வளவு கவலைப்படுவீங்க யோசிச்சு பாருங்க. சாரி கேட்கறது இல்ல. நீங்க சொல்லி விடுங்க. ஆரண்டாலும் சொல்லி விடுங்க. பரவாயில்ல. இப்ப சொரி கேட்டாலும் பரவாயில்ல. சொரியா இங்கே செய்தாக்கள் சொரி சொல்றா இல்ல. அப்புறம் கோல் எடுத்து அழுவாவா? சரி சரியா ஓகேயா.
எனக்கே கேக்குது இல்ல ஒன்றும் என்ன செய்யறண்டு. சரி ஓகே பிரேம தரட்டா, பிரேம கொடுங்க. ஆனா பிரேம கொடுக்கும் போதும் நான் ஒரு விளையாட்டு காட்டவும் போறேன். என்ன நீங்க எட்டி எட்டி பாப்பீங்கல்ல, நான் ஓபன் பண்றேன். ஐயோ பிடிங்கடா ஏலாம் போயிட்டு உங்களோட காய்ச்சி நான் பாத்துட்டேன். போங்க வெயிட் பண்ணுங்க வாங்க. ஐயோ உளுத்தி குத்தி விட்டுறாரு மிக்கி, என்னால ஏலாம் மிக்கி விடுங்க மிக்கி. சரியா காட்டுறேனா, ஆனா ஆரண்டு காட்ட மாட்டேன். அதே நீங்க அதுல கூட ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தந்து கிடக்கு, ஒரு மணி நேரமா கதைக்கு போகணும். ஆரண்டு இருக்கு. ஓ ஆரண்டு இருக்குன்னு தானே ஆறாக்கள் செய்தது நான் பாப்போம் ஃபர்ஸ்ட். இங்க பின்ன பிக்கே இல்ல பாருங்க. ஆனா வாழ்த்துறாங்க கூட ஒருத்தர் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஓகே இதுதான் கூடாது, இதுதான் கூடாது. ஓகேயா ஓகே ரைட். இப்ப இப்படிக்கா பாருங்க. யாரு நீங்களானே வேற ஒருத்தர் சரி ஓகே ஓகே. எங்க கண்ட நீங்க சர்மிதண்ட போட்டோ தெரியும். சர்மிதண்ட போட்டோ தெரிஞ்சிட்டு சர்ப்ரைஸ் உடைஞ்சிட்டு. சரியோ ஓகே. அந்த சர்ப்ரைஸ் செய்தாக்கள் ஒவ்வொரு ஆகலாம். சரி ஓகே யார் ஆகல இப்ப சொல்லுங்க, பெருசா சொல்லுங்க. சர்ப்ரைஸ் செய்தாக்கள் நிறைய பேர் செய்திருக்கணும். உங்களோட சாமான் தந்திருக்கணும். அவன் 5 வீட்டு பேரும் 5 வீட்டு பேரையும் சொல்லுங்க. சொல்லத்தானே வேணும், இவ்வளவு சாமான் தெரியும். 5 பேரும் தெரியாவா என்னங்க பாத்தீங்களா விளையாட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு செய்யணும்டா. முதலாவது சொன்னா பேர் தெரியாதுண்டு. சரியோ பல போய் நாங்க 2-3 ஊத்துது. பேர் தெரியும், முழு பேர் தெரியும். சரி முழு பேரை சொல்லி சொல்லுங்க. சாவண்ணா, சாவண்ணா சீனா மதுசன். யாரு என்ன மிதுசன்? மிதுசன் வாங்கப்பா, அந்த தங்க கூட்டிய கூட்டிட்டு வாங்கப்பா. கிளப் பண்ணுங்க, கைய தட்டுங்க, விழுந்துறாங்க நீங்க. ரைட் வேற யாரு? பாருங்க வரனா இப்ப சீனா பாருங்க. எனக்கு வந்தோடனே பேப்பர் ஒன்று எழுதி தந்திருக்கு இவ்வளவு பேர் செய்ததுன்னு சொல்லி. பேரை பார்க்க கூடாது, நீங்க சொல்லுங்க 4 பேரை நான் பாக்குறேன். யாரு பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. தங்காக்கா மிதுசன் வந்துட்டார். மிதுசன் யாரு உங்களுக்கு? அண்ணா. அண்ணா வெரி குட். அடுத்தாக்கள் அக்கா. யார் அக்கா? அக்கா பேர் ஐயோ டிலக்ஷனா. ஐயோ டிலக்ஷனாவா? டிலக்ஷனாவா? ஐயோ டிலக்ஷனாவா? இதுல டிலக்ஷனான்னு தானே இருக்கு. டிலக்ஷனா டிலக்ஷனா ஒருக்கா வாரீங்களா? அக்கா வாங்க அக்கா, வாங்க ப்ளீஸ் அக்கா. ரைட் அடுத்த இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்மிதனும் சர்மிதா. இவரா அண்ணா? அப்ப நீங்க நினைச்சீங்களா வேலை செய்வீனமண்டு? உங்களுக்கு முதல் வந்திருக்கா அப்படி சர்ப்ரைஸ் டெலிவரிகள்? ஓ பர்த்டே வந்திருக்கா? அப்ப இந்த முறை கெஸ் பண்ணினீங்களா யாராச்சும் செய்வாங்களான்னு? கெஸ் பண்ண இல்ல. ஓகே அப்ப இது செய்ததுல சந்தோஷமா? இவ்வளவு சாமான உங்களுக்கு பிளான் பண்ணி எங்களை எல்லாம் 2-3 நாளைக்கு முதல்ல கூப்பிட்டு நேரத்துக்கு வாங்க கூப்பிட்டு நாங்களும் அவசரப்பட்டு வந்து அதுல விழுந்தடிச்சு காயங்களோட வந்து செய்திருக்கோம். அப்ப அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓ அதான் எத்தனை கிளியர் பாத்தீங்களா? ரைட் அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? மூக்கு தொங்குது யோசிக்கிறே இல்லையா ஏதோ நடந்திருக்கு. சரி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் மொட்டையா சொல்லக்கூடாது, நிறைய சொல்லணும். இப்போ அழுது விடணும், கலரி விடணும், அப்பதான் லைவ் வீடியோ போகும், எங்கட வீடியோ ஓடும் இல்லையோமா? ஏன்னா கேமராமேன் உயிரோட இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ரைட் ஓகே. சரி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன காரணத்துக்காண்டி செய்த நீங்க சொல்லுங்க. சார் இவர் சார் ஒரு பெரிய சார் இவர். சரியா என்ன பேச்சானா பெரிய சார். நான் அப்படியே தெருவழியை தெரியுறேன், அவர் சார் ஆயிட்டு என்ன செய்யற. ஓகே ஓகே நேரம் போதா? சரி என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி ஓகே என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இங்க அவோ சொன்னீங்க சத்தமா காய்க்க சொல்லி. இப்ப நீங்க கதைங்க பாப்போம். கதைங்க நீங்க கதைங்க பெருசா பெருசா. நன்றி வணக்கம். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன. ஓகே அக்கா உங்கள்ட்ட கதைப்போம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க 2-3 நாளைக்கு முதல்ல எங்களுக்கு கூப்பிட்டு சர்ப்ரைஸ் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு சந்தோஷம், மனநிறைவோட இருக்கிறோம். ரைட் ஓகே அக்கா இந்தாங்க மைக்க பிடிச்சிட்டு கதைங்க. அழுது விட்டீங்கன்னா பரவாயில்ல, அழுறதுக்கு தானே எதிர்பார்க்கிற ஒருத்தர் அழுறாங்க இல்லையே. வியூஸ் வேணுண்டா கொஞ்சம் அழுது விடுங்க. வெங்காயம் ஏதாவது எடுத்துட்டு வாங்க ஊசி அளவு சிரிச்சு விடுங்க. என்ன சொல்ல விரும்பீங்க? தங்கச்சியில பாசமா? தங்கச்சியா
என் மைக்க கிட்ட வச்சுக்கோங்க. தங்கச்சியில பாசம் தானே. பாசம் பண்ணபடியே தான் இவ்வளவு வேலை செய்திருக்கோம். சரி ஓகே. அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுமே நான் சொல்ல விரும்பல. ஒன்றும் சொல்ல விரும்பல. படிங்க, நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லல. மேக்கப் செட்டப் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நல்லா மேக்கப் போடுங்க. அவள் சாப்பிடுவா. அப்படியா? நீங்க யாரு? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் அவங்க? சரி ஓகே. ஒரே பேட்ச். சரி அவையிட்ட கொடுங்க மேக்க. ஹலோ காயண்டாவது சொல்லி விடுங்க. பாருங்க கதைக்க சொல்லிக்கல கதைக்கிறே இல்ல. ஹலோ ஹாய் கேமரா பார்த்து. ஹலோ ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஈகே டாஸ்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈகே டாஸ்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவர்கிட்ட கொடுங்க. எப்படி சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? அப்ப வீடியோ கேமரா பாருங்க. சாப்பிட்டாச்சு. சரி ஓகே ரைட்டா நாங்க முடிக்கிறோம் தாங்க. சரி வேற ஏதாவது சொல்றீங்களா? நீ செய்த வரைக்கும் போதும் போடான்னு சொல்றீங்களா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகுது. சரி ஓகே சந்தோஷமா. ஓகே நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பீங்களா? இவோட்ட கேப்போம். ஐயோ என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ ஆண்டவா முருகா மறுபடியும் ஆரம்பிக்கிறானா? சரி ஓகே நாங்க முடிச்சு கொள்றோம். நாங்களும் எங்களோட ஈகே சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பா உங்களை வாழ்த்துறோம். நீடூடி காலம் வாழ்ந்து நல்ல உடல்நல ஆரோக்கியங்களோட இருந்து இதை பாடமாக்கிட்டு வந்தேன் நான், அதெல்லாம் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கோம். நீடூடி காலம் வாழ்ந்து ஹாப்பியா இருக்க எங்களோட மிக்கி மவுஸ் சார்பாகவும் கை கொடுங்க. நீங்க மிக்கி மவுஸ் சார்பாகவும் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் வாழ்த்துறோம்.